பூக்கள் பூக்கும் மரங்கள் நிறைந்த காடா இருந்ததுனால திருப்புவனம் அப்படின்னு பேர் வந்துச்சு. புராண காலத்துல தர்மயக்கன் தன்னோட தந்தையோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசியில இருந்து ராமேஸ்வரத்துக்கு அதை எடுத்துட்டு போறான். அப்படி போற வழியில ஓய்வெடுக்கிறதுக்காக இந்த திருப்புவனம் தளத்துல தங்குறான். அப்போ அவன் கூட வந்தவரு அந்த அஸ்தி இருக்கிற கலசத்தை திறந்து பாக்குறாரு. பார்த்தவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா அதுல பூக்கள் இருந்துச்சாம். ஆனா அத தர்மயக்கன் கிட்ட அவன் சொல்லல. ராமேஸ்வரம் வந்ததும் அந்த கலசத்தை திறந்து பார்த்தா உள்ள அஸ்தி இருந்துச்சாம். இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவன் கூட வந்தவர் தர்மயக்கன் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்றான். மறுபடியும் அந்த அஸ்தி கலசத்தை எடுத்துக்கிட்டு 2 பேரும் திருப்புவனம் வர்றாங்க. அங்க வந்து பார்த்தப்போ கலசத்துல பூக்கள் இருந்துச்சாம். காசிலையும் ராமேஸ்வரத்திலையும் அஸ்தியா இருந்தது, இங்க பூவாக மாறி இருந்துச்சாம். அதனால காசி நகரத்தை விட 16 மடங்கு புண்ணியம் தரும் இடமாக இந்த தலம் போற்றப்படுது. இத காசிக்கும் வீசம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. காசிக்கு போக முடியாதவங்க இங்குள்ள வைகை ஆத்துல அஸ்தியை கரைச்சு மோட்ச தீபம் ஏத்துறத இன்னைக்கும் ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி பார்ப்போம். திருப்புவனத்துல பெண்ணைநயாள் என்ற நடனமாடும் பெண் வாழ்ந்துட்டு வரா. அவ தீவிரமான சிவபக்தை. அவன் நடனமாடி ஈட்டிய செல்வத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கு உணவு படைக்கிறதையே வழக்கமா கொண்டிருந்தா. அதனால அந்த ஊர்ல இருக்கிற பூவனநாதரை தங்கத்துல சிலையா செய்யணும், செஞ்சு வழிபடணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அவளோட ஆசையை நிறைவேற்றிய சிவபெருமானே ஒரு சித்தரா மாதிரி இவளோட வீட்டுக்கு வந்து வீட்டுல இருக்கிற செம்பு, ஈயம், பித்தளை இந்த பாத்திரங்களை எல்லாம் நெருப்புல போட்டு அதை ரசவாதமாக்கி பொண்ணா மாத்திடுறாரு. அதை வச்சு பெண்ணினையால் அழகிய பூவனநாதரை உருவாக்குறா. அந்த அழகுல சொக்கி அவரோட கன்னத்தை கிள்ளி முத்தமிடுறா. அவள் பதித்த நகைக்குறி இன்னைக்கும் இங்க இருக்கிற உற்சவர்கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஒரு சமயம் திருஞான சம்பந்தர் இங்க வந்தப்போ அந்த ஆத்து மணல்ல எல்லாம் சிவலிங்கமா காட்சி தந்ததாம். அதனால கால் வைக்க பயந்து வைகை ஆத்தோட மறு கரையில இருந்தே சிவனை பாடினாராம். அப்போ நந்தி லிங்கத்தை மறைச்சிட்டு இருந்ததுனால சம்பந்தர் சிவனை வேண்ட நந்தியை சற்று விலகி இருக்குமாறு சிவன் கேட்டுக்கிட்டாராம். அதனாலதான் இங்க நந்தி சற்று விலகி இருக்குமா. இது சூரியனோட சாபம் நீங்க பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இதை அறிஞ்ச சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் எல்லாம் இங்க வந்து வழிபட்டு பித்ருக்களை வணங்கினார்களாம். அதனால இது ஒரு பித்ரு தோஷ தலமாகவும் இருக்கு. இதுதான் திருப்புவனம் கோவிலோட ஸ்தல வரலாறு. நாளை மற்றொரு பாடல் பெற்ற கோவிலோட ஸ்தல வரலாற்றை பத்தி பார்ப்போம். ஓம் நம சிவாய.